என்னாச்சு? உள்ள போகவே பயமா இருக்குங்க. இந்நேரம் உங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. உள்ள போனா கண்டிப்பா ஏதாவது சொல்வாங்க. உன்னை யாரு என்ன சொல்ல போற? இல்லங்க சொல்வாங்க. வீட்டை ரெஜிஸ்டர் பண்ண போனோம். ஆனா அங்க நடந்ததே வேற. எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சொல்லாம இன்னொரு குடும்பம் இருக்கிறதாகவும் நீங்க வீட்டை ரிஜிஸ்டர் பண்ண போன நேரம் அவங்க அந்த நேரம் அங்க வந்ததாகவும் வீட்டுல பங்கு வேணும்னு கேட்டதாகவும் இது தெரிஞ்சு போலீஸ் வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டதால கேள்விப்பட்டோம். என்னடா இது இப்படி புதுசு புதுசா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கத்தார்ல இருந்து அவங்க அப்பாவோட ஃபேமிலின்னு சொல்லி யாரோ 3 பேர் வந்து பிரச்சனை பண்ணாங்களா? அது உண்மையா? ஆமா தாத்தா, நாங்க யாருமே அதை எதிர்பார்க்க. வேற எங்க வீட்ல இருந்து மாத்தி மாத்தி தினம் தினம் புதுசு புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பிட்டே இருக்கு. அது எல்லாமே உங்களை தானே அஃபெக்ட் பண்ணுது. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் பின்னாடியே சுத்துறீங்க? ஏய், இந்த பாரு, நீ என் பொண்டாட்டி. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் இல்லாம நான் இருப்பேன் காவேரி. நீ தேவையில்லாம இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க. மறுபடியும் இந்த விஷயத்துல உனக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கணுமா? நடந்துருச்சு, விட. நீ நடக்க போறத பத்தி நான் திரும்பவும் சொல்றேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் we will face it together. செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி என்கிட்ட திரும்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன அலைய விட்டு சுத்த விட்டு மன உளைச்சல் ஆக்கி இருக்கு. ஆம்பளைங்க தான் கேடி மோசமானவனுங்க, அவனுங்களை நம்பவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க.